மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். வேத புத்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை, திவ்ய வசனத்தை இறைவன் இக்காலத்திற்கு என்று அதை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், இயேசுபிரான் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பூமியில் வாழ்ந்த மக்களுக்கும் நமக்கும் எல்லோருக்கும் அன்றும் இன்றும் சேர்ந்து தான் எப்பொழுதுமே இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வந்த பொழுது அந்த வசனம்தான். அவர் நேற்றும் என்றால் ஆதி காலத்திலேயே அவர் மாறாதவர். அவருடைய காலத்திலே இவ்வளோ நமக்கு இயேசுவானவர் அந்த பூமிக்கு வந்த 2000 வருடங்களுக்கு முன்பு வந்தாரே, அது நேற்றாக இருந்தாலும் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறது. ஆகவே வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கும் பொழுதெல்லாம் இயேசுவானவர் கூறிய எல்லா போதனைகளும் அந்த முக்காலத்துக்கும் உரியது. அன்றும் அதை அவர் சொன்னார், இன்றும் அதே தான் நிலைத்திருக்கிறது, அது என்றும் நிலைத்து நிற்கும் என்பதுதான். அதுபோன்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று இயேசுபிரான் கூறினார் என்றால், அந்த மத்தேயு 19ஆம் அந்த அதிகாரத்திலே தேவன் இணைத்ததை 6ஆம் வசனத்திலே சொல்லுவார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதுபோன்ற அதை அவர் கூறும் பொழுது அதை எந்த காலத்தில் என்று உள்ளதையும் அவர் சொல்கிறார். அந்த 8ஆம் வசனம் கடைசி பகுதியிலே, ஆதி முதலாய் உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம்தான் நீங்கள் அது விதமான ஒரு பிரிவினை அங்கே ஏற்படுகிறது அல்லாமல், மனுஷன் அதை பிரித்து கொண்டானே அல்லாமல் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆகவே ஆதியிலே என்று சொல்கிற அந்த ஒரு ஆரம்பம் இருக்கிறதே, அது நம்ம எல்லோருமே பிகின் வித் காட், நம் தேவனிடத்தில் இருந்து தான் தொடங்கினோம். அதுபோன்ற ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை தான் மனுஷன் வைத்திருந்தான். அவனை தெய்வமே அவனுக்கு ஏற்ற துணையை அவர் கொடுத்து அவனுடைய விழா எழும்பிலிருந்து அவனுக்கு ஒரு துணையை கொடுத்தார். பின்பு அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவளோடு சேர்ந்து உலாவினார். ஆதி முதற்கொண்டே அந்த ஆதி நாட்களிலிருந்தே தெய்வத்தோடு இணைந்து வாழுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையைத்தான் மனுஷன் வாழ்ந்தான். அதை நம்மால் பொதுவாய் வெளியே இருந்து பார்த்தோம் என்றால் அது எப்படி முடியும் என்று தோன்றுகிறது. அது ஏனென்றால் அதுபோன்ற ஒரு நிலையில் நாம் இப்பொழுது இல்லை. மனுஷன் கீழே இருக்கிறான், தெய்வம் உயர அவர் பூச்சக்கரத்தை ஆளுகிறவராய் பரமண்டலங்களில் வாசம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு பிளவு இருக்கிறது. மனுஷன் அந்த தேவனை விட்டு அவன் பிரிந்து தான் வாழ்ந்திருக்கிறான். முதல் அப்படி இல்லை, நாம் தேவனோடு இருந்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் அதை எவ்வளவு ஒரு துக்கத்தை தருகிறது. அன்று மகிழ்ச்சியாக இருந்தோம், ஆனால் இன்று நாங்கள் தெய்வத்தோடு வாழவில்லையே. முதற்கொண்டு அவன் தேவனோடு தான் இருந்தான். ஆகவே தேவன் தான் இணைத்து வைத்திருந்தார், மனுஷன் அதை பிரித்து கொண்டான் என்பதுதான் ஒரு சோகம். அவன் அந்த பிரிவினையை எப்பொழுது கொண்டு வந்து வைத்தான்? முதற்கொண்டே அவன் கொண்டு வந்து வைத்து விட்டான். ஆகவே தான் இன்று நாம் இந்த பூமி என்ற ஒரு இடமும் பரலோகம் என்ற இடமும் பிரிந்து விட்டது. பரலோகம் மேலே, பரமண்டலங்கள் என்றிருக்கிறது மேலே இருக்கிறது. தெய்வம் வானபரிந்தம் உயர்ந்து அங்கே ஆட்சி செய்கிறார். அவர் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாமோ இந்த பூமியிலே இருக்கிறோம். இந்த பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். மனுஷனுடைய பாவங்களை தெய்வம் மன்னித்து விட்டார் என்றால் எப்படி மன்னிப்பார் என்றால், லேசாய் மன்னித்ததை போல் மன்னிக்க மாட்டார். இந்த பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அதை அவர் மன்னிப்பார். அதே போல் அவருடைய இரக்கத்தை, தெய்வம் இரக்கம் உள்ளவர் என்று சொல்வதற்கும் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை போல் அவருடைய இரக்கத்திற்கும் முடிவில்லை என்று அங்கே வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன வாழ்க்கையை வாழ்கிறோம்? தெய்வம் நம்மை இணைத்து வைத்திருந்தார், மனுஷன் அதை பிரித்து வாழ்கிறான். பிரித்து வாழ்வது என்று சொல்வது, அந்த நாளிலே அந்த தேவனோடு இசைந்து மனுஷன் வாழ்ந்தானே, இந்த முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள் என்ற அந்த மனுஷன் வாழ்ந்த பொழுது அவன் தெய்வத்தினுடைய கட்டளையைத்தான் அவன் செய்து முடித்தான். அவர் சொன்னதை தான் அவன் செய்தான், சொல்லாத ஒன்றையும் அவன் செய்தது இல்லை. இறைவனுடைய விருப்பம் ஏதோ அதை கேட்டு அதை நடந்தான். பிற்காலங்களே அவன் வஞ்சனைக்கு உள்ளாகி
அந்த பிரிவினைக்குரிய அந்த ஒரு பகுதியை பேய் என்று காட்டுகிறார், பிசாசு என்று காட்டுகிறார். பிசாசு என்று சொல்கிற தெய்வத்தை அதை எப்போதுமே எதிர்த்து நிற்கிறவன், எப்பொழுதுமே பெருமை கொண்டவன், அகந்தை நிறைந்தவன் என்று இருக்கிறது தான் அந்த பிசாசு. பிசாசு எங்கே இருக்கிறதோ, இந்த பெருமை எங்கே இருக்கிறதோ, அல்லது போட்டி அந்த பொறாமை என்று எங்கே இருக்கிறதோ அங்கே தான் பிரிவினையும் தொடங்குகிறது. அவன் உள்ளே வந்து தேவன் நினைத்து வைத்திருந்ததை அவன் பிரிப்பதற்கு எத்தனைத்தான். அவனாக பிரிக்கிறது என்று ஒரு காலம் முடியாது. ஆனால் அவன் மனுஷனை தூண்டி அந்த பிரிவினைக்கு கை கொடுக்கிறான். எப்படி அவன் மனுஷனை தூண்டி கை கொடுத்தான்? இறைவன் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டாம், உங்களுக்கு நலமானதெல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்கிற கீழ்ப்படிதலை எல்லாம் கீழ்ப்படிய வேண்டாம், அப்படி சொல்வதெல்லாம் தப்பு, அது தவறு என்று அவன் சொல்கிறான். அவர் கீழ்ப்படியாமல் ஒரு பழத்தை அதை எது வேண்டாம் என்று சொன்னாரோ அதை புசித்து விட்டால் சாவா என்று சொன்னார். அதெல்லாம் பொய் என்று அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாகமாய் அவன் மாறி சத்தியத்திற்கு விரோதமாய் உண்மைக்கு விரோதமாய் அவன் சொல்ல, அதை அவர்கள் கேட்டு மனுஷன் அவளைத்தான் சாப்பிட வைத்து விட்டான். அவன் ஒன்றும் பறித்து கொடுக்கவில்லை, அவளை தூண்டிவிட்டு அதை சாப்பிடு என்று அதை சொல்ல வைத்து, அவளும் அந்த கணவனை தூண்டி வைத்து அவளும் போய் சேர்ந்து அதை சாப்பிட்டு விட்டு மனுஷன் பிரித்து விட்டான். இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி என்னவென்று தெரியுமா? நாம் அன்று தெய்வம் இணைத்து வைத்திருந்த, தேவனோடு இணைத்து வைத்திருந்த அந்த உறவை, அந்த சிநேகத்தை, அந்த ஐக்கியத்தை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசுபிரான் இந்த பூமிக்கு வந்தார். ஆதியிலே இருந்த அந்த நிலையை திருப்பி கொண்டு வருவதற்கு இயேசுபிரான் என்ன செய்தார்? மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஒரு பரிகாரம் என்று, தெய்வ பரிகாரம் என்று இருக்கிறது. அது என்னவென்றால், மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவனை மீண்டும் அந்த பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமென்று சொன்னால் இறைமகன் வர வேண்டும், இறைமகனே தன் உயிரை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சிந்தின இரத்தம் மனுஷனுக்கு ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை கொடுத்து இறைவனோடு மீண்டும் மனுஷனை ஒன்று சேர வைத்து விட முடியும். ஆகவே இயேசுபிரான் அந்த தெய்வத்தினுடைய மகனாய், இறைமகனாய், ஒரு தேவகுமாரனாய் இந்த பூமியிலே அவர் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி அவரை உயிர் கொடுக்க செய்து, ரத்தம் சிந்தம்படி செய்து, நம்ம இவ்வளவாய் அன்பு கூர்ந்து யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஒரு வழி வகுத்தார். நாம் மீண்டும் இந்த பூமியிலே நாம் மானிடர்கள் மத்தியிலே பிறந்திருக்கிற நாம் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறக்கூடிய வழியை உண்டாக்கி வைத்து விட்டார். ஆனால் ஒன்று மனுஷன் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், தன்னை தேடி தெய்வம் வந்தார். என்னை தேடி எதற்கு வந்தார்? இங்கே பிரிந்து கிடக்கிற இந்த பூலோகத்திலே, இந்த பூமியிலிருந்து நம்மை மீட்டு நம்மை பரலோகத்திற்கு சேர்த்து தெய்வத்தை போலவே நம்ம மாற்றி இறைவனோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கையை மீட்டு தருவார் என்று அந்த பகுதியை விசுவாசித்து, இறைவா, என்னுடைய பாவத்திற்காகவே நான் பிரிந்து வாழ்ந்திருக்கிறேன், இந்த பாவம் கொடியது என்று அறிந்திருக்கிறேன், தயவாய் என் பாவங்களை என்னை சிந்தின இரத்தத்தினாலே இரட்சக பெருமானே அதை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தெய்வத்தின் பிள்ளையாய் மாறுகின்ற ஒரு பாக்கியத்தை தருவார். ஒரு நாளிலே ஒரு கெட்ட குமாரன் என்று ஒருவன் இருந்தான். அவன் தகப்பனுடைய அருமையான வீட்டை விட்டுவிட்டு அவன் பாவம் செய்து பிரிந்து போய்விட்டான். தனக்குரியதை பிரித்து வைத்து அவன் வாழ ஆரம்பித்து தன் இஷ்டப்படியும் வாழ்ந்து எல்லாம் நஷ்டம் அடைந்து போன பிறகு, அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போன பிறகு, ஒரு பன்றியினுடைய வாழ்க்கையை விட கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை மாறின பொழுது அவன் திரும்பி வந்தான். அவன் என்னுடைய அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி செல்வேன் என்று அவன் திரும்பி வந்தான். ஆகவே அதுபோன்று திரும்பி வந்து அவனை அந்த தகப்பன் என்ன செய்தார் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? தன் மகனை தூரத்தில் வருகிறதை கண்டு ஓடோடி சென்று அவனை ஏற்றுக்கொண்டு தன் சொந்த மகனாய் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அதுபோலவே நாமும் ஆண்டவர் இந்த இயேசுபிரான் இந்த பூமியிலே அதை சொல்லி, நீங்களும் அப்படி மனம் திரும்பி வந்துவிட்டால், மனுஷனாக இருந்து நீங்கள் பிரித்து விட்டீர்களே, அந்த பகுதிக்கு நீ நிவாரணத்தை, அதற்கு பாவ நிவாரணத்தை நீங்கள் தேடி, இயேசு பெருமானே, நீ சிந்தின இரத்தத்தினாலே என் பாவங்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் கேட்டால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும்.
அவ்விதமான ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் இந்த பூமியிலேயே துவங்க வேண்டும். நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிறக்கிற அந்த புது வாழ்விற்கு இங்கேயே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதை போல், உங்களுடைய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வதை போல், நான் தெய்வத்தின் பிள்ளை என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை பூமியிலே வாங்கிவிட முடியும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதுபோன்ற ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, மனுஷன் தன் உயிர் வாழ்கின்ற நேரத்திலேயே அதை அவன் செய்ய வேண்டும். அவன் பாவம் செய்து, கொடுமை செய்து, அவன் கெட்டவனாக இருந்து, அவனுடைய வாழ்நாள் எல்லாம் தீமையிலே செய்து வாழ்ந்து விட்டு, அவன் சொந்த வழியிலே நடந்து விட்டு செத்து போய்விட்டான் என்று சொன்னால் அவன் நரகத்திற்கு செல்வான் என்று எழுதியிருக்கிறது. நரகம் என்று சொல்வது ஒரு விளக்கம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நரகம் என்று சொன்னால் தெய்வம் இல்லாத இடத்திற்கு போய் தான் நரகம். அங்கே தன்னோடு கூட வாழ்ந்த இன்னொரு ஏழை மனிதன் அவன் தெய்வத்தோடு இருக்கிறதை கண்டு, அடடே, இந்த ஏழை மனிதன் என் வீட்டிலே வேலை செய்தவன் அங்கே இருக்கிறானே, அவன் வந்து எனக்கு உதவி செய்யட்டுமே என்று அவன் கேட்டபொழுது அங்கே மறுக்கப்பட்டு விட்டது. எப்படி அவர் மறுத்தார்? இதோ பார், உனக்கும் அவனுக்கும், நீ இருக்கிற இந்த பாதாளத்திற்கும் பரலோகத்திற்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது என்று சொன்னார். பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது தான் நான் இப்பொழுது வாழ்கிறோம். இப்பொழுதும் பூமி இங்கே இருக்கிறது, பரலோகம் அங்கே இருக்கிறது. அந்த இடைவெளியை உயிரோடு இருக்கிற இந்த நாட்களிலே நாம் தெய்வத்திடத்திலே வந்துவிட்டால், அவரை விசுவாசித்து விட்டால், மனுஷன் பிரித்து விட்டானே, மனுஷனாகிய நீங்கள் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் பிரித்து விட்டீர்களே, அதை தெய்வம் இணைத்து வைப்பார், மீண்டும் இணைத்து வைப்பார். மறுபடியும் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறும் அந்த பாக்கியத்தை தருவார். பரலோகத்திலே அவன் வந்து சேரும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. அவன் தகப்பன் வீட்டிற்கு வந்தான் என்று சொன்ன அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பரலோகத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிவிட்டது. ஏனென்றால் ஒரு மனிதன் திரும்பி தன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்துவிட்டான், அவனுடைய பெயர் அங்கே ரெக்கார்டாகிவிட்டது, அவன் தெய்வத்தின் பிள்ளை என்ற ஒரு சந்தோஷம் பரலோகத்திலும் உண்டாகிவிட்டதாம். என் நிமித்தம், உங்கள் நிமித்தம், உங்கள் ஒவ்வொரு நிமித்தமும் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் தேவன் இணைத்ததை மீண்டும் அவன் பெற்றுக்கொண்டால், தெய்வத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டால், இனி எஞ்சி நிற்கிற வாழ்க்கை முழுவதும் இறைவனோடு நீங்கள் வாழலாம். உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களுடைய ஆத்மா மரிக்கப் போவதில்லை. அது நித்திய ஜீவனை பெற்றதாய் பரலோகத்திலே அவரோடு கூட என்றென்றும் வாழும் பாக்கியத்தை பெறுவீர்கள். அதற்கு பெயர்தான் ஆதி முதற்கொண்டு அப்படி இருக்கவில்லை என்ற பகுதியை மீண்டும் பெற்று ஆதி முதல் இருந்த அந்த தெய்வ உறவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இது போன்ற ஒரு உத்தமத்தை, சத்தியமான வேத சொல்லுகிற இந்த சத்தியமான இந்த சத்தியத்தை நீங்கள் நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? இறைவன் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள உங்களால் முடிகிறதா? இது ஒரு கதை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களோ, அல்ல எல்லோ இந்த கிறிஸ்தவன் பேசுகிற ஒரு காரியம் என்று எண்ணாதிருங்கள். இது தெய்வத்தினுடைய சத்தியம், தெய்வம் சொன்ன ஒரு வழி, அது மாறாத வழி. இயேசுபிரான் அதை காண்பித்த வழி. அவர் சொன்னார், நானே வழி என்று சொன்னார். எதற்கு வழி என்று சொன்னார்? நித்திய ஜீவனை அடைவதற்குரிய வழி, பரலோகத்திற்கு போகின்ற ஒரு வழியை அவர் காண்பித்தாரே. மனுஷன் பிரித்ததை ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லாமல் மீண்டும் ஆதி நிலைக்கு திரும்பும்படி தேவன் இணைத்து வைக்கிற இந்த பாக்கியம் எல்லோருக்கும் வேண்டும். இது ஒரு இந்துவோ, கிறிஸ்தவனோ, முஸ்லீமோ அல்லது ஏதாவது ஒரு மதமோ என்று அல்ல, எல்லோருக்கும் இந்த சுவிசேஷம் எல்லோருக்கும் வேண்டும். வெறும் கையிலே வேதத்தை தூக்கிவிட்டால் கிறிஸ்தவன் என்று அல்ல, மெய்யான மாற்றம் கொண்டவன் தான் கிறிஸ்தவன். அவனைத்தான் தெய்வம் அவனை தன்னுடைய ராஜ்யத்தில் மீண்டும் ஆதியிலே இருந்த அதே அந்த அன்பை, தெய்வ உறவை, தெய்வத்தின் பிள்ளை என்ற பாக்கியத்தை நமக்கு தந்தருளுவார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.